Example 4.18 find the value of 3 subdivisions கொடுத்திருக்காங்க 3 subdivision ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். First subdivision பாருங்க sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. So இந்த sin inverse of minus 1 by 2ங்கிறது ஒரு டேபிள் வேல்யூ, minus 1 by 2ங்கிறது சைனோட டேபிளில் வர்ற ஒரு வேல்யூ. ஸோ இதுக்கு நான் வேல்யூ வந்து தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கொஷினை நான் எழுதிக்கிறேன். sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2 is equal to. ஸோ இதுக்கு is equal to எழுதும்போது sin inverse of minus 1 by 2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ sin inverse of minus 1 by 2 ஓட வேல்யூ நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். let us take y is equal to sin inverse of minus 1 by 2 நான் எடுத்துக்குவேன். sin inverse left hand side வந்துச்சுன்னா sin y ன்னு வருமா. ஸோ sin y is equal to minus 1 by 2. then sin y is equal to minus 1 by 2 எப்போ வரும், sin வேல்யூவில் 1 by 2 30 டிகிரியில் வரும். ஸோ sin pi by 6 நான் எழுதிக்கலாமா. sin is an odd function, ஸோ மைனஸ் அப்படியே உள்ளே போயிடும். sin y is equal to sin of minus pi by 6. hence y is equal to minus pi by 6. ஸோ நமக்கு sin inverse of minus 1 by 2 ஓட வேல்யூ minus pi by 6. இந்த minus pi by 6 நான் இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட வேல்யூ தான் நான் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்கள், எனக்கு என்ன வரும், which is equal to sin of pi by 3 அப்படி எழுதிக்கலாமா, மைனஸ் இதோட வேல்யூ minus pi by 6. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் ஆஃப் minus pi by 6 எழுதிக்கிறேன், which is equal to sin of pi by 3 minus minus plus pi by 6. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணலாம், pi by 3 plus pi by 6 இருக்குது. நான் எல்சிஎம் எடுத்துக்கலாமா, ரெண்டு வேல்யூக்கு நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், which is equal to sin of எல்சிஎம் 6 தான் எடுப்பேன். ஸோ இங்கே 3 இருந்தால் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவேன்னா, ஸோ 2 pi plus pi by 6 which is equal to sin of 2 pi plus pi na 3 pi யா. ஸோ 3 pi by 6. ஸோ நம்ம 3 and 6 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், which is equal to sin pi by 2ன்னு வரும். நான் கேன்சல் பண்ண போகிற வேல்யூ வந்து sin pi by 2 வரும். sin pi by 2 means sin 90 degree. sin 90 degreeயோட வேல்யூ 1. hence the answer for the given function sin of pi by 3 minus sin inverse minus 1 by 2 is equal to 1. Answer is 1. So second subdivision, cos of 1 by 2 cos inverse 1 by 8. ஸோ இங்கே cos inverse 1 by 8 இருக்குது. 1 by 8ங்கிறது காசோட டேபிளில் வராத ஒரு வேல்யூ. காசோட டேபிளில் என்ன வரும், 1 by 2 வரும், 3 by 2 வரும், 1 வரும், 0 1 இதுதான் வருமே தவிர காஸ் இன்வர்ஸோட வேல்யூ நமக்கு 1 by 8ன்னு டேபிள் வேல்யூ வராது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டேபிள் வேல்யூ யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தேர்ஃபோர் இந்த ஹோல் டேமையே காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நான் எழுதிக்கிறேன். ஸோ லெட் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 1 by 2 காஸ் இன்வர்ஸ் 1 by 8. ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாகவே நான் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் கொடுத்துருக்குற வேல்யூவை காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 8ன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த 2 இங்கே டிவைடட் பைன்னு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1 by 8 இப்படி எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா காஸ்ன்னு வரும். ஸோ காஸ் 2 theta is equal to 1 by 8. ஸோ cos 2 theta இது 11th trigonometryல நம்ம ரெண்டு ஃபார்முலா படிச்சிருப்போம். cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 இது ஒரு ஃபார்முலா. சேம் cos 2 thetaக்கு sin square theta யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், 1 minus 2 sin square theta இப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த ரெண்டுமே cos 2 thetaவோட ஃபார்முலாஸ் தான். பட் நாம் இந்த பிளேஸில் காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குங்கிறதுனால இந்த காஸ் தீட்டா எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன், 2 cos square theta minus 1.
So 2 cos square theta minus 1 is equal to 1 by 8. Next 2 cos square theta is equal to already 1 by 8 இருக்கு minus 1 right hand side இருந்துச்சுன்னா plus 1 வரும். So which is equal to 2 cos square theta is equal to நான் 8 LCM எடுத்துட்டேன் அப்படின்னா 1 plus 8 9 9 by 8 கிடைக்குதா. So next cos square theta is equal to இந்த 2வை நான் right hand side கொண்டு வரேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவைடட் பைன்னு வரும். ஸோ 9 by 8 2s are 16 வருமா. காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இது. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் நான் ரூட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4ன்னு வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ட்டுன்னு நான் கொஷினில் உள்ளதை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். கிவன் கொஷினை தான் காஸ் தீட்டான்னு எடுத்திருக்கேன். சேம் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4ன்னு கிடைக்குது. இதுதான் செகண்ட். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்டை நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இதுவும் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதுவும் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம்னா ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக தான் இருக்கும். பட் இங்கே பாருங்கள், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு எப்போதுமே எப்படி இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்காது, ப்ளஸில் தான் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ இப்போ பாருங்கள், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4 எழுதிக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 எழுதுவோமா. ஸோ அந்த டைமில் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப்னு வரும்போது ஒரு நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன், ஸோ பை ஈக்குவேஷன் 192 லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆர் சேம். இங்கேயும் செகண்ட் ஈக்குவேஷனும் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆர் சேம் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆல்சோ சேம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, காஸ் 1/2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட், விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது 3/4, நெகட்டிவ் 3/4 நாட் பாசிபிள், தேர்ஃபோர் பாசிட்டிவ் 3/4. ஹென்ஸ் cos of 1/2 cos inverse 1/8 is equal to 3/4. ஸோ நமக்கு இதோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்னு எடுத்திருக்கேன். ஏன் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8 இந்த 1/8க்கு டேபிள் வேல்யூ கிடையாது, காசோட டேபிளில் 1/8 வராது. ஸோ நான் வேறு ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ நான் கொண்டு வர முடியும். ஸோ அது ஆன்சர் இஸ் 3/4. ஸோ தேன் சப்டிவிஷன் tan ஆஃப் 1/2 sin inverse 2a/1 plus a square plus 1/2 cos inverse 1 minus a square by 1 plus a square. ஸோ இந்த sin inverse of cos inverse of நமக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. இது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள ஃபார்முலாஸ். ஒரு 3 ஃபார்முலாஸில் இந்த சம்மே முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். 2 times of tan inverse of theta, 2 times of tan inverse of thetaக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. பாருங்கள், 2 times of tan inverse of thetaவை sin inverse நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா 2 theta by 1 plus theta square. ஸோ 2 tan inverse thetaவை cos inverse கன்வெர்ட் பண்ணணும்னா cos inverse of 1 minus theta square by 1 plus theta square. நெக்ஸ்ட்டு 2 tan inverse thetaவை tan inverseவே நான் கன்வெர்ட் பண்ணணும்னா 2 theta by 1 minus theta square. ஸோ இது 2 tan inverse thetaவோட 3 ஃபார்முலாஸ். இந்த 3 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், sin inverse 2a/1 plus a square இது இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, sin inverse 2 theta by 1 plus theta square. ஸோ 2 tan inverse of thetaனா இதுதான் ஃபார்முலா. ஸோ நான் இதுக்கு பதிலாக 2 tan inverse of aன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, ப்ளஸ் 1/2 இன்ட்டு cos inverse of 1 minus theta square by 1 plus theta square, 1 minus a square by 1 plus a square. ஸோ இதையும் நான் 2 tan inverse of a அப்படின்னு எழுதிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, பாருங்கள், which is equal to நான் என்ன வரும், tan of 1/2 இன்ட்டு இது என்ன ஃபார்முலா 2 tan inverse of theta. இங்கே தீட்டாவோட பிளேஸில் a இருக்குது. ஸோ 2 tan inverse a ப்ளஸ் 1/2 இன்ட்டு இதுவும்2 tan inverse of theta ஃபார்முலா தான், தீட்டாவோட பிளேஸில் a இருக்குது. ஸோ 1/2 இன்ட்டு 2 tan inverse of a. ஸோ இதில் நான் எதை கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம்.
சேம் இந்த இதுலேயும் இந்த 2 and இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், tan inverse A ப்ளஸ் இங்கேயும் tan inverse A. ஸோ tan inverse Aவையும் tan inverse A ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், tan of 2 times of tan inverse A கிடைக்குமா. ஸோ இந்த 2 இங்கே இருக்கிறதுனால tan and tan inverse நான் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், 2 tan inverse of Aக்கு tan inverse of வர்ற மாதிரி உள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எனக்கு tan and tan inverse கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் டேர்ம் ஆன்சராக வரும். ஸோ இப்போ பாருங்கள், 2 times tan inverse of theta is equal to tan inverse of 2 theta by 1 minus a square. ஸோ இங்கே tan inverse தான் நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தீட்டாவோட பிளேஸில் a சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், which is equal to இந்த tan of அப்படி தான் இருக்குது 2 tan inverse theta. இந்த பிளேஸில் இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ tan inverse of 2 theta by 1 minus theta square, அங்கே theta பிளேஸில் இருக்கிறது a. ஸோ 2a by 1 minus a square. ஸோ tan and tan inverse cancel பண்ணிக்கலாம். Hence the answer is equal to 2a by 1 minus a square, which is the answer for the given function. So the given function answer கொண்டு வரதுக்கு ஒரு 3 properties யூஸ் பண்ணுறோம். 2 tan inverse thetaவை sin inverse கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா, cos inverse கன்வெர்ட் பண்ண ஃபார்முலா and tan inverse கன்வெர்ட் பண்ண ஃபார்முலா. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் இருந்தால் தான் இந்த சம்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணி எழுதலாம். ஸோ the answer is 2a by 1 minus a square.